காலேஜுக்கு போகலாமா? ஹே காய்ஸ், நான் தான் அவங்க மரியாஷலி. இன்னைக்கு காலேஜ் தான் கிளம்பி போக போகிறேன். ஸோ நம்ம ஹேர் ஸ்டைல் பற்றி கவலைப்பட தேவையில்லை. இன்னும் 3 மாதத்தில் நம்ம ஹேர் ஸ்டைல் வந்து மாறப்போகுது. ப்ரெசென்ட்டாக நான் ஏன் என்னோட ஹேர் வந்து கேர் பண்ணிக்கிறதுல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணுறேன். அழகாக மேக்கப் போட்டாச்சு, ஹேர் ஸ்டைலும் தகுந்த மாதிரி வச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்து அவுட்ஃபிட் போட்டு இப்போ வந்து கிளம்பிட்டேன். ஸோ காலேஜ் போகிற ரூட் தான் இது. செம்ம வெயில், செம்ம டிராஃபிக்கு. இப்போ கிளாஸ் ரூமுக்கு வந்தாச்சு. கிளாஸ் ரூமுக்கு ஆல்ரெடி வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா ஒரு பசங்க இல்லை, இவங்க வருவாங்க பழுகுது. நான் தான் முதல்லலாம் இருக்கிறேன். பயங்கர டிராஃபிக் இருந்துச்சு. 1 மணிக்கு வீடு விட்டேன், 20 மினிட்ஸ்லேயே வந்துட்டேன். ஆனாலுமே அவ்வளோ டிராஃபிக் இருந்தாலுமே என்னோடய ஹேர் ஸ்டைல் தான் இந்த ட்ரெஸ்ஸுக்கு செட் ஆகலை. சீக்கிரமாகவே ஹேர் வந்து ஸ்ட்ரைட்னிங் இல்லை ஸ்மூத்திங் பண்ணிட்டோம். பார்ட் டைம் ஒர்க்குன்றதுனால பண்ண முடியல, ஏன்னா அவ்வளோ கொண்டு போடணும்ல. ஸோ அதனால் பார்க்கலாம், சீக்கிரமாகவே பண்ணி முடிச்சிருவோம். ஓகே, பாய். கிட்டத்தட்ட 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே போயிட்டு கிளாஸ் ரூமில் வந்து அசம்பிள் ஆகிட்டேன். ஸோ ஹேர் ஸ்டைல் எந்த ஹேர் ஸ்டைல் பண்ணாலுமே வந்து செட் ஆகாத மாதிரியே இருக்குது. ஃப்ரீ ஹேர் விட்டால் ஓரளவுக்கு நல்லா இருக்கு, ஆனால் முடியெல்லாம் பருக்குது. ஸோ அதனால் ஹேர் வந்து ஃபோல்ட் பண்ணி மினி போனிடெயில் வந்து போட்டுக்கினேன். அப்புறம் கிளாஸஸ் எல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒர்க்குக்கு தான் டேரெக்டாக போக போகிறேன். ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புன்னு இருக்கேங்க. ஐஸ் போகிறப்போ ஃப்ரெஷ்ஷாக போனேன், வரப்போ பாருங்கள் செம்ம வேலை. ஆனால் ஜாலியாக இருந்துச்சு. இன்னைக்கு டேவே எப்படி போச்சுன்னே தெரில. கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 மெம்பர்ஸ் சொல்லியிருப்பாங்க. எப்படி போச்சுன்னே தெரியலக்கா அப்படின்லாம். இன்றைக்கி டே டைம் எப்படி போச்சுன்னே தெரில. செம்மையாக இருந்துச்சு, டே பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மைண்டு ஜாலியாக இருந்துச்சு, ஹாப்பியாக இருந்துச்சு. எக்ஸப்டே பண்ணல நான் இன்னைக்கு இப்படி இருக்கும் மாடே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா டயர்டாக இருக்கும். ஐயோ இன்னைக்குன்னு நினச்சேன். அட்லீஸ்ட் நம்ம மைண்டு ஃப்ரீயாக இருந்தால் நம்மளுக்கு அந்த டென்ஷனு ஸ்ட்ரெஸ்ஸு எதுவுமே இருக்காதுன்னு சொல்லுவாங்க பாரு, அது உண்மை. ஓகே கைஸ், பாய், குட் நைட். இன்னும் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் தான் இருக்குது வீட்டுக்கு போயின்னு இருக்கேன். ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புன்னு இருக்கேன் கைஸ். போகிறப்போ ஃப்ரெஷ்ஷாக போனேன், வரப்போ பாருங்கள் செம்ம வேலை. ஆனால் ஜாலியாக இருந்துச்சு. இன்றைக்கி டேவே எப்படி போச்சுன்னே தெரில. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேறு சொல்லிட்டு இருந்தானுங்க வேறு. எப்படி போச்சுன்னே தெரியல மாதிரியா, எப்படி போச்சுன்னே தெரியலக்கா அப்படின்லாம். ஸோ அதனால் இன்றைக்கி டே டைம் எப்படி போச்சுன்னே தெரில. செம்மையாக இருந்துச்சு டே. ஸோ பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மைண்டு. ஜாலியாக இருந்துச்சு, ஹாப்பியாக இருந்துச்சு. எக்ஸப்டே பண்ணல நான் இன்னைக்கு இப்படி இருக்கும் மாடே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வேலை மார்னிங் ஒர்க் முடிச்சுட்டு டேரெக்டாக ஒர்க்குக்கு ஜாயின் ஆகிட்டேன். டயர்டாக இருக்கும். ஐயோ இன்னைக்குன்னு நினச்சேன். அட்லீஸ்ட் நம்ம மைண்டு ஃப்ரீயாக இருந்தால் நம்மளுக்கு அந்த டென்ஷனு ஸ்ட்ரெஸ்ஸு எதுவுமே இருக்காதுன்னு சொல்லுவாங்க பாரு, அது உண்மை. ஓகேவா? ஓகே கைஸ், பாய், குட் நைட். இன்னும் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் தான் இருக்குது வீட்டுக்கு போயின்னு இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் டின்னர் வந்து எக் ஃப்ரைட் ரைஸ். டாட்டா பாய்.